அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். பண்டைக்கால வணிகர்கள்கிட்ட ஒரு நல்ல வழக்கம் இருந்தது. கடையை திறந்ததும் கடைக்கு வெளியே ஒரு நாற்காலியை வச்சிருவாங்க. முதல் வாடிக்கையாளர் வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நாற்காலியை எடுத்து உள்ளே வச்சிருவாங்களாம். அடுத்த வாடிக்கையாளர் வந்தால் கடைக்காரர் கடையை விட்டு வெளியே வந்து கடைத்தெருவில் எந்த கடையின் முன் நாற்காலி இருக்குதோ அந்த கடையை காட்டி உங்களுக்கு தேவையான பொருள் அந்த கடையில் கிடைக்கும்னு கூறி அனுப்பிடுவாங்களாம். அதாவது சக வணிகர் இன்னும் வியாபாரத்தை துவங்கலை அப்படிங்கிறத அது காட்டுதுங்களாம் அந்த நாற்காலி வைக்கிற வழக்கம். என்ன ஒரு இனிமையான அழகான அடுத்த மனிதர்களை புரிஞ்சிக்கக்கூடிய, அடுத்தவனும் வாழணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கமுடைய வழக்கமாக இருந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போல்லாம் நம்ம வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறோம். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் ஆண்கள் தன் கணவன் மனைவி குழந்தைங்கிற அந்த பந்தத்துக்கு கூட சரியான உணர்வுகளையோ இல்லை நேசத்தையோ கொடுக்கறதில்லை. இப்போ வர்ற இந்த காலம், ஏன்னா நம்ம படிக்கிற அந்த செய்திகள் அப்படித்தான் இருக்குது. பேரன் தாத்தாவை கொன்னானும், மகன் அம்மாவை கொன்னானும், மகன் அப்பாவை கொன்னானும், விஷ வச்சானும், தாய் குழந்தைக்கு விஷ வச்ச, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் படிக்கும்போது நெஞ்சு பதறுதுங்க. எங்கே போயிட்டுருக்குது இந்த மனித சமூகம்? மனிதம் எங்கே போயிற்று? நம்ம வாழ்கிற மாதிரி அடுத்தவங்களும் வாழணும்னு நினச்ச அந்த கால சமூகம் எங்கே? இப்போ இருக்கிற சமூகம் எங்கேங்க? இதெல்லாம் பேசுனா நம்மளை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. பூமர்னு ஒரு பேர் வேறு. இப்போல்லாம் இப்படி பேசணுன்னா சரிங்க, பார்க்கலாம் உலகம் எங்கே தான் போய் நிற்கும்னு. சரிங்களா, நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.